கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம்தான். என்னதான் கஷ்டமா இருந்தாலுமே, தன்னுடைய தொழில்ல கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாம, டைம் வேஸ்ட் பண்ணாம, நிக்காம செய்யற அப்படி ஒரு சின்சியாரிட்டி அங்க பார்த்தேன். சாதாரண பெரம்புகளை வச்சு தினமுமே நிறைய ஊஞ்சல், சேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வகையான பெரம்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜாவா பெரம்பு, முட்டு பெரம்பு, முக்கி பெரம்பு, ஜாதி பெரம்பு, ரைட்டன், மெழுகு பெரம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வகையான பெரம்புகளை வச்சு இந்த சேரு ஊஞ்சல்லாம் அவங்க செய்கிறாங்க. இந்த பெரம்புகள் எல்லாமே நம்ம மாநிலத்தில் இல்லை, அசாம் மாநிலத்திலேருந்து வருது. ஒரு சாதாரண சேர் அவங்க தயார் பண்ணுறாங்க அப்படின்னா 1 நாள் இல்லை 2 நாள் முழுசாக ஆகுது. இந்த குச்சிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது உடச்சா உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உடையக்கூடாதுன்னு அதுக்கு மெனக்கெட்டு இப்போ ஒரு சேர் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சேர் எந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த குச்சியை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி அதை ஒரு சாதாரண தண்ணியை வச்சு தொடச்சி அதை அப்படியே வளைக்கிறாங்க. அதுவும் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே வடிவத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சாதாரண நரம்புகள், அதாவது 80% பிளாஸ்டிக்காலேயும் 20% இலைகளாலேயும் உருவாக்கக்கூடிய ஒரு நரம்புகளை வச்சு அது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்னிஷ்லாம் அடித்து வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சேரை காய வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த சேரோட வேலை முடியறதுக்கு 3 நாள் ஆகுது. சாதாரணமாக ஒரு சேர் செய்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கடுறாங்க. இந்த ஊஞ்சல், பப்பாயா இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னதான் கஷ்டனாலுமே தன்னுடைய வேலையை அவர் நேசித்து செய்கிறாங்க. இந்த ஒரு வேலை தான் அவங்களுக்கு சிறந்த கைத்தொழிலாகவும் இருக்குது. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே அந்த வேலையில் சின்னதாக ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த ஒரு கஷ்டங்களையும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இவங்கள மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய வேலையை நேசித்து செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.